வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து ரேஷன் துவரம் பருப்பில் ஒரு டிஃபன் சாம்பார் வச்சுருக்கிறேன். இந்த டிஃபன் சாம்பார் நம்ம ஊத்தாப்பம், இட்லி, தோசை, இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கு, ஆனியன் ஊத்தாப்பம், ஆப்பத்துக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஊத்தாப்பம் செஞ்சுருக்கிறேன். இந்த ஊத்தாப்பத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு துவரம் பருப்பு சாம்பார் மாதிரியே இருக்கும். ரேஷன் பருப்பு சாம்பார் பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு கூட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கடையில் உள்ள பருப்பு மாதிரியே இருக்கும். ரேஷன் துவரம் பருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் ஒரு நேரம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தோசை, சப்பாத்திக்கும் கூட இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து எந்த காய்கறி எதுவுமே தேவையில்லை. நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த சாம்பார் உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார் செய்கிறது. இந்த சாம்பாருக்கு வந்து 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கிறேன், ரேஷன் பருப்பு. இதை கழுவிடலாம். நல்லா கழுவியாச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பூண்டு இருக்கும். 2 காஞ்ச மிளகா, ஒரு 20 சின்ன வெங்காயம், இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 கத்திரிக்காய், இதை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டு பெருங்காயம் 2 போட்டிருக்கிறேன். 2 கத்திரிக்காய், தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு கத்திரிக்காய் எடுத்துட்டேன், நிறையா இருக்கிறதுனால. நீங்கள் தக்காளி இன்னும் நிறைய போடணும் கூட போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக புளி எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த புளி வேண்டாம், வெறும் தக்காளியே போடணுன்னா இன்னும் 2 தக்காளியும் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ரேஷன் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ 3 விசில் விட்டு ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து மத்தில் கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் வேண்டான்னா விட்டுருங்க, போடணும்னு இல்லை. எந்த காய் இல்லாமல் நம்ம செய்யலாம். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றுறேன். எப்போவுமே சாம்பாருக்கு இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றி கலக்கும்போது நம்ம இப்படி சுடு தண்ணி ஊற்றி கலக்குனா சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸி. எல்லாமே வேக போட்டு டக்குன்னு வேலை ரெடி சரியாயிடும். சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் இந்த குழம்புக்கு தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு கடாய் வச்சுருக்கிறேன். அடுப்பத்தை வச்சு இந்த சாம்பாரில் கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, வேணும்னா விட்டுருங்க. டிஃபன் சாம்பாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். ரெண்டு காஞ்ச மிளகா,
கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பாரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இந்த மாதிரி சாம்பார் பொடி நம்ம எண்ணெயில் வதக்கி கடைசியில் போடும்போது சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், மசாலா கறிக்கிறாமல். இப்போ சாம்பாரில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ தாளிச்சதை எடுத்து கொட்டியாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான சாம்பார். எந்த காய்கறி, நான் கத்திரிக்காய் இருக்கிறதுனால கத்திரிக்காய் போட்டேன். நீங்கள் எந்த காய் கத்திரிக்காயெல்லாம் போடணும்னு இல்லை. உங்கள்கிட்ட கத்திரிக்காய் எதுவுமே எந்த காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் வைங்க, சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட புளியோ இல்லை தக்காளியோ அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷன் பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு மாதிரியே இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள். இது பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சாம்பார் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.